பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி. நீ என்னையா இருக்கிற, நான் என்னையா இருக்கிறேன், உனக்கு குறைஞ்சவன் நான் இல்லையா, உன்னுடைய அறிவுக்கு நான் அறிவு குறைஞ்சவன் இல்லை, உன்னுடைய செல்வத்துக்கு எனக்கு செல்வம் இருக்குது, உனக்கு நல்ல பேர் இருந்தால் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, உனக்கு 2 குழந்தை எனக்கு ஒரு குழந்தையாக இருக்குது, குழந்தை இல்லைங்கிறத குழந்தை இருக்கிறது. அப்போ சமசப்தமம் உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு. அந்த பலனுக்குரியது, பண்பானுக்குரியது, நீதிக்குரியது, நேர்மைக்குரியது, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பதை நினைக்கக்கூடியவங்க அப்படியே போவாங்க. கை வீசக்கூடாது, இப்படியே கட்டிட்டு போனார் வள்ளலார். தைப்பூசனைக்கு அவருடைய சிறப்பு. இப்படியே என்ன சுவாமிஜி கையை கட்டி போடுறாரு, இப்படி போனால் பூச்சிகள்லாம் வருமா, அதுக்கு அவர் கையில் அடிபட்டு மரணத்தை ஸ்தம்பிக்கும். அதனால் கையை கட்டிக்கிட்டே போகிறார். எப்படி உத்தம புருஷர்கள் இருந்திருக்காங்க இந்திய திருநாட்டில், அதில் தமிழ் எடுத்தோங்க. அப்படிப்பட்ட யோக பலன் உள்ளது, அப்படிப்பட்ட சிறப்புக்கு உள்ளது, அப்படிப்பட்ட உயர்வுக்குரியது, உன்னதமான ராசி தான் துலாம் ராசி. அப்போ ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4 இருக்கார். மேக்சிமம் சூரியன் தவிர செவ்வாய் வசிககாரன், புதன் நட்புக்குரியவன், சுக்கிரன் இருக்கிறான். சுக்கிரனுடைய ராசி துலாம் ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறான். அப்போ ஒரு பிரதிபலனை, நல்ல பிரதிபலனை கொடுக்கும். நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் சமசப்தமும் செவ்வாய் தான். 7க்குரிய 2க்கும் 7க்குரிய 2க்கும் 7க்குரிய உச்சம் பெற்றிருக்கிறான். அப்போ வரக்கூடிய மனைவி டாக்டர், வரக்கூடிய கணவன் டாக்டர், வரக்கூடிய நண்பர்கள் டாக்டர், வரக்கூடிய சகோதரர்கள் டாக்டர். ஏன்னா அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே நிறைஞ்சிருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது. செவ்வாய் 2க்கும் 7க்குரிய உச்சமாக இருக்கும்போது இந்த மாதத்தில் அப்போ டாக்டர், நீங்கள் டாக்டருக்கு நேராக டாக்டர் போய் ஏம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்க வைக்கணும். துலாம் ராசிக்கு என்ன +2 முடிச்சிருப்பாங்க, இப்போ பிப்ரவரி மார்ச்சில் +2 எழுதிட்டு இருப்பாங்க, எழுத போவாங்க மார்ச்சுக்கு. அப்போ அவங்க அடுத்து என்ன படிக்கணும். அப்போ உங்கள் படிக்கிறதுக்கு துலாம் சுக்கிரன் எங்கே இருக்கிறான், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கிறான், இல்லை 2க்கு 7க்குரிய உச்சம் பெற்றிருக்கானா, அது ரொம்ப முக்கியம். இல்லை ஆட்சி பெற்றிருக்கானா, நீச்சம் பெற்றிருக்கானா, உங்கள் திசா பற்றி இது எல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டா பயன்பாட்டுக்கு வரக்கூடியது தான் துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ராசிநாதன் மட்டும் இல்லைங்க, முக்கியமானது உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுறாரு சனீஸ்வரன். உங்கள் ராசியில் தான் சனீஸ்வரர் உச்சம் பெறுறார்.
அப்போ ராசிநாதன் உச்சம் வரும்போது ஒரு மிகத்தான ஒரு நல்ல புரிதலோடு இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்கக்கூடிய, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, துன்பம் துயரம் எல்லாமே உச்சத்தை கொடுக்கக்கூட சனீஸ்வரனை உங்கள் ராசிக்கு 6. அப்போ 6 மந்தன் இருந்தால் அரசால், 6 மந்தன் இருந்தால் உங்கள் ராசிக்கு 6, உங்களுடைய ராசிக்கு 6 மந்தன் சனீஸ்வரன் இருக்கார். அப்போ சனி யார் 3, 6, 8, 11, 12 இருக்காங்க. கெட்டவன் கெட்டில் கெட்டிடு ராஜாவுன்னு சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு நல்ல பிடிப்பை கொடுக்கும்ல. தசாபுத்தி மட்டும் பார்த்துக்க. மரங்கள் அழகு சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, உங்கள் வேலைகள் துலாமுக்கு மரங்கள் வந்து முன்னாடி நிற்க. மரங்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, நிறங்கள் சம்மந்தப்பட்டது, நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள், அதே மாதிரி தியானம், வழிபாடு, யோகா, பார்த்திங்களா, டைரக்டர், வக்கீல், நீதிமன்றம், நீதி போதனை, எம்ஐ கிளாஸ்னு சொல்லுவாங்க, நீதி போதனை, இப்படி அத்தனைக்கும் சொந்தக்காரர் யோகா மாஸ்டர். யார்? யோகா மாஸ்டர் துலாம். அப்படியே சொல்லுவாங்க, நாயை கொண்டால் நடுத்தரில் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வாத்தியார் குரு. அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தானமாக மாறும். அது மட்டும் இல்லை, துலாமுக்கு குரு பலமும் உண்டு. பார்த்தீங்களா, சனியும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார், குருவும் பக்கபலமாக இருக்கின்றார். ஏன்னா புதனுக்கு 10, துலாமுக்கு 9. அப்போ ஒரு 5 மாதத்துக்கு புதுசாக தயவுசெய்து ஏதாவது ஆரம்பிங்க. உங்கள் தசா பற்றி ஆச்சு. இந்த சுக்கிரன் துலாமும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அந்த சுக்கிரனுடைய சூரியனுடைய சாரம்சம், சூரியனுடைய இன்வால்மெண்ட்டு, அந்த சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமாக அந்தரம் எதுவுமே வராமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. துலாம் ராசி சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, ஏசி சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது அனைத்தையும், பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் போக்க எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா துலாம்ங்கிறது அவ்வளவு, அங்கே இருக்கக்கூடியவங்க அவ்வளோப்பட்டவங்க. சுவாதி மிகப்பெரியவர், சித்திரை அதை விட பெரியவர், விசாகம் அதை விட பெருசு பெருசு பெருசு. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்ந்திருப்பதனால் துலாம் ராசிக்கு ஒரு நெருக்கம் இருக்காது. அப்போ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நவக்கிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கு, கொஞ்சம் கற்கண்டு, கொஞ்சம் அந்த சுண்டல், வெண் சுண்டல், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு, வெண்தாமரை பூ சொல்லுங்கள், வெண்தாமரை பூ சாற்றி வழிபட்டு முதல் வெள்ளி சுவாமிக்கு படைங்க. எப்போதுமே சங்கல்பம் சுவாமிக்கு தான், அர்ச்சனை நேயர்களுக்கு தான். அப்போ சங்கல்பம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரனுக்கு விளக்கேற்று வந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும். எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கும். அப்போ வணங்க வேண்டிய தெய்வங்களில் சரியான முறையில் வழிபட்டாலே போதும், சரியான முறையில் வழிபட்டாலே போதும். அதனால் கண்டிப்பாக நவக்கிரக சுக்கிரன், அதுக்காக தனியாற்ற சுக்கிரன் போகக்கூடாதுங்க. உங்கள் ஏரியாவில் தனியாக இருக்கும், அப்படி இடத்துக்கும் போகணும், அப்படி இடத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். எனவே தயவுசெய்து வரக்கூடிய நன்னாளில் உங்களுக்கு அது ஒரு பொன்னால அமையும். துலாம் வந்து பொன்னால அமையும். ஏன்னா தப்பு செய்யவே மாட்டோம், தவறு பிடிக்கவே பிடிக்காது, யார் செஞ்சாலும் பிடிக்காது. அப்போ நீ செஞ்சால் பிடிக்குமா? யார் செஞ்சாலும் பிடிக்காது. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மனைவினால் நற்பெயர், கணவனால் நற்பெயர், பார்ட்னர்னால் நற்பெயர், எல்லாமே நல்லா கிடைக்கும். குருபலமும் உண்டு. குருபலம் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடையாது, கோடி பாவம் நிவர்த்தி, பாவங்கள் போனாலே போதும். அப்போ கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு நல்லா பண்ணுங்கள். நவக்கிரக சுக்கிரனை தெளிவாக, சுக்கிரன் வெள்ளி ஒரு 27 வெள்ளி பண்ணிட்டு வாங்க. சுபிட்சத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும், மங்களம் ஒளி வீட்டில் கேட்கும்,
குழந்தை பாக்கியம்னாலும் சரி, திருமண வைபவம்னாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான உயர்வை தரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.